கருவாடு தொக்குக்கு தினையரிசி சோறு தான் ருசியா இருக்கும். அதுக்காக 1/2 கிலோ தினையரிசியை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிருவோம். கருவாடை கழுவுறதுக்காக கொஞ்சம் தண்ணியை சுட வச்சுட்டு ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை தண்ணியில ஊற வச்சிருவோம். கருவாடு தொக்கு பண்றதுக்காக நாங்க 1/4 கிலோ கொல்லி கருவாடை பயன்படுத்திக்கிட்டோம். தண்ணி நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருந்த கருவாடை நல்லா அலசி எடுத்துக்குவோம். தெனசோறு செய்யறதுக்காக வச்சிருந்த ஓலை தயாராயிடுச்சு. இப்ப ஊற வச்சிருந்த தென அரிசியை சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். கருவாட்டு தொக்குக்கு சின்ன வெங்காயம் தான் ருசியா இருக்கும். அதுக்காக 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்குவோம். சேர்த்துக்கிட்ட தென அரிசி நல்லா வெந்ததும் சுவைக்காக 1/2 தேக்கரண்டி உப்பை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம். தெனசோறு இப்ப சாப்பாடு தயாராயிடுச்சு. அடுத்தது கருவாடு தொக்கு தான். இப்ப 40 கிராம் இஞ்சி பூண்டு அம்மியில வச்சு அரைச்சு விழுதாக்கி எடுத்துக்குவோம். அடுத்து 2 தேக்கரண்டி வரக்கொத்தமல்லி கூடவே 5 காஷ்மீரி வரமிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். கொல்லி கருவாடு தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: அடுத்து 4 தேக்கரண்டி நல்லெண்ணெயில 1/2 தேக்கரண்டி கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, அடுத்து நறுக்கி வச்சிருந்த 150 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போனதும் நறுக்கி வச்சிருந்த 3 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி இப்ப நல்லா வதங்கிருச்சு. இப்ப 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த வரமிளகா கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோம். இப்ப சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருந்த 1/4 கிலோ கொல்லி கருவாடை சேர்த்துக்குவோம். மசாலாவோட சேர்த்து கருவாட்டை நல்லா வேக வச்சுட்டு ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி ஊற்றிக்குவோம். இது உப்பு கருவாடுன்றதுனால நாங்கள் உப்பு சேர்க்கல. ஒருவேளை உப்பு தேவைப்பட்டா ருசி பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குவோம். இது கருவாடு தொக்குன்றதுனால தண்ணியா இல்லாம கட்டி பதமா தான் இருக்கும். கருவாடு நல்லா வெந்ததும் கருவாடு தொக்கு இப்ப சாப்பாடு தயாராயிடுச்சு.
தென அரிசி சோறோட கருவாடு தொக்கை சேர்த்து சாப்பிடும்போது ருசி அருமையாவே இருந்தது.